எஸ்.ஜே. சினுவின் சமீபத்திய படமான தேரு வழக்கம் போல் சுமூகமாக தொடங்கும் ஒரு த்ரில்லர். இருப்பினும் இரண்டாம் பாதியில் படம் ஒரு சர்வைவல் வரலாறு த்ரில்லராக மாறுவது உங்கள் ஆர்வத்தை தூண்டுகிறது. தேருவில் குறைபாடுகள் உள்ளன, ஆனால் கதாபாத்திரங்களின் தார்மீக குழப்பம் மற்றும் படத்தின் பிற்பகுதியில் கதாநாயகன் தன்னை கண்டுபிடிக்கும் குழப்பத்திலிருந்து தப்பிப்பதற்கான தீவிர போராட்டத்தின் காரணமாக இன்னும் பார்க்க தகுந்தது. ஒரு இளைஞன் தனது தந்தையை பற்றிய கனவில் முன்கூட்டிய ஆர்டர் டெலிவரி செய்யப்பட்டதா என்று பார்க்க தபால் நிலையத்தை சரிபார்க்கிறான். ஒரு நாள் எங்காவது வெளியூர் சென்றிருந்த என் தந்தை ஹெல்மெட் அணியாததால் போலீஸ் தடுத்தபோது அவமானப்பட்டு அப்பாவை இழந்தார். ஹரி பதில் சொல்ல ஆசைப்பட்டான். அந்த பதிலின் விளைவாக அவர் சந்திக்க நேர்ந்த பின்விளைவுகள் சொல்லுங்கள் திரைப்படத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அவரது தந்தையின் மரணம் மற்றும் ஆரம்பத்தில் மகிழ்ச்சியான குடும்ப காட்சி காரணமாக படம் அதிக சுவாரஸ்யத்தை குறைக்கவில்லை நடைபெறுகிறது. மேலும் ஹரியின் கண்ணோட்டத்தில் மட்டுமே நிகழ்வுகளை விளக்குவதற்கு படம் முயற்சிக்கவில்லை. ஒரு இடைவேளைக்கு பிறகு 3 பேரும் காவல்துறையினரிடம் இருந்து தப்பிக்கும் ஒரு காட்சி உள்ளது. இல்லை என்றால் ஓடிவிடுவார்கள், போலீசார் எதுவும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டுவார்கள். கூடுதலாக ஸ்கிரிப்ட் காவல்துறையின் செயல்பாடுகளுக்கு கணிசமான நேரத்தை ஒதுக்குகிறது. இது முழு காட்சியையும் ஒரு புதிரான சமநிலையை அளிக்கிறது. இல்லை, ஹரி அமித் சகலகால் சிறந்த திறமையுடன் நடித்தார். அவரது கதாபாத்திரம் திரைப்படத்தின் இரண்டாம் பாதியில் தொடர்ந்து ஓடுவதும் சண்டையிடுவதுமாக இருப்பதால் உணர்ச்சியை விட உடல்ரீதியான சவால் அதிகம். வழக்கத்திற்கு மாறான சூழ்நிலைகளை சமாளிக்கும் அனுபவம் அவருக்கு இருக்கிறது என்பதை அவரது நடிப்பு காட்டியது தான். மெதுவாக நகரும் முரட்டுத்தனமான காவலராக பாபுராஜ் நடித்துள்ளார். விஜயராகவன், ஸ்மினு சிஜோ, நில்ஜா பிரியா சாயிரா, சஞ்சு சிவராம், பிரமோத் வெளியநாடு மற்றும் அசீஸ் நெடுமங்காட் ஆகியோரும் நடித்துள்ளனர். இந்த படத்தின் ஆசிரியர் தினீர் பிகே தார்மீக சிக்கல்களில் அதிக ஆர்வம் கொண்டவர். அமித்தின் கதாபாத்திரம் ஒரு பழிவாங்கும் நாடகத்தை ஒத்திருந்தாலும் போலீஸ்காரரின் செயல்கள் அவரது தனிப்பட்ட இழப்பை விளைவிப்பதாக இருந்தாலும் தினீர் காவல்துறையின் கண்ணோட்டத்தில் கதை சொல்ல முயற்சிக்கிறார். எஸ்.ஜே. சினு என் கருத்துப்படி என் பிரச்சனையை தீர்த்து என் வேலையை மிகவும் எளிமையாக்கினார். பிரமோத் வெரியாண்டோவின் பாத்திரம் ஒரு குழந்தையை பார்க்கும் ஆசையை வெளிப்படுத்தும் ஒரு காட்சி படத்தின் ட்ரெய்லரில் காட்டப்பட்டுள்ளது. பயம் மற்றும் வருந்துதல் போன்ற காட்சிகள் திரைப்படத்தில் இருந்து வெட்டப்பட்டன. இது ஹீரோக்களை வைத்து எடுக்கப்பட்ட படத்திற்காக அல்ல என்று தெரிவிக்கிறது. தேருவின் ரண்டைமை பற்றிய நல்ல விஷயம் என்னவென்றால் அது அவருடைய 2 மணி நேரத்தை விட குறைவாக உள்ளது. மேலும் அவர் பொருத்தமற்ற விஷயங்களை கொண்டு செல்லவில்லை. விளக்க காட்சியை நவீனப்படுத்தியிருந்தால் குறிப்பாக திரைப்படத்தின் முதல் பாதியில் இன்னும் கவர்ச்சியாக இருந்திருக்கும். இருப்பினும் படம் ஒரு இறுக்கமான இரண்டாம் பாதியில் தீவிரமான இடத்திற்குள் நுழைகிறது. இதன் விளைவாக இது ஒரு கடந்து செல்லக்கூடிய த்ரில்லர்.